ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது. சாம்பார் செஞ்சு பாருங்கள். பருப்பு நல்லா கழுவி இல்லை குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி விட்டு ஒரு 3 இல்லை 4 விசில் உங்களுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு காய் இதுக்குள்ளேயே சேர்க்க போகிறோம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு காய் இருந்தால் கூட போதும். காய்கறி பெருசு என்ன இருக்கோ அந்த காய்கறி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு விசில் போதும். இது ஏன்னா காய் வெந்தால் மட்டும் போதும். லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். இது இப்போ பார்க்குறதுக்கு பருப்பு வெந்திருக்கு, ஆனால் காய் வேகலை இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம இது வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பருப்பில் எவ்வளோ காய்கறி சேர்க்குறோங்கிறதுலாம் இல்லை, இந்த தாளிப்பு தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிப்புக்கு முக்கியமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஏன்னா அவியல் எப்படி நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சாம்பாருக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் 100% சொல்கிறேன், ஷுர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சுருக்க மாட்டீங்க. இது நீங்கள் எப்படி வச்சாலும் அந்த தாளிப்பை நீங்கள் இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, எண்ணெய் அடுத்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பாருங்கள். கடுகு வெடித்து வருது. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை கழுவி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா இப்படி மொறுன்னு கொஞ்சம் இறங்கி வந்ததும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே தாளிப்பு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சேர்க்குறது ஒரு முக்கியமான பொருள். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு அடுத்தது நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃப்ளேவர் மல்லி இலை. அது என்னடா மல்லி இலை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, மல்லி இலை நம்ம குழம்புக்கு எல்லாத்துக்குமே மேலே தானே சேர்ப்போம். அப்படி இல்லை, இதில் நம்ம தாளிப்போட கொடுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் அப்படி மாறுது பாருங்கள். இப்போ நம்ம மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து மல்லி இலை லைட்டாக வணங்கினா போதும். ஆயில் இருக்குது, அந்த தேங்காய் இருக்குது, ரொம்ப நம்ம சேர்க்கல, கம்மியாகவே சேர்த்தா போதும். அது ஒரு ஃப்ளேவர் அது டேஸ்ட்டு மாற்றி கொடுக்கும். நம்ம நார்மலாக செய்கிற சாம்பார் மாதிரி இருக்காது. இது டிஃபன் சாம்பார். இது டிஃபனுக்கு மட்டும் தான் நம்ம சாப்பிட முடியும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த பருப்பு காய்கறிகள், அந்த கலவையை இதோட கலந்து ஒரு 2 கொதி விட்டதை ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக இது முடிஞ்சிடும். 2 டைம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பருப்பு சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது டைம் ஆக நான் இன்னுமே கெட்டியாகிடும் குழம்பு. சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது தோசை, இட்லி, பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஹோட்டல் சாம்பார்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதை விட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இதை நான் 7 or 8 இயர்ஸ்க்கு மேலே செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த சாம்பாருக்கு அடிமையாகாதவங்களே கிடையாது. நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாடுக்கான சாம்பாரில் நம்ம புளி சேர்ப்போம். அது வேறு விதமாக செய்வோம். அதை நான் ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். அது வேறு, இது வேறு. இதோட டேஸ்ட்டு வேறு, அதோட டேஸ்ட்டு வேறு. பருப்பு குழம்புல நம்ம காய்கறிகள் சேர்க்க மாட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். முருகலான தோசையோட நான் சாம்பார் ரெடி. எங்களோட டிஃபன் இன்றைக்கி முடிஞ்சுது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த ஒரு சாம்பாரை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். எல்லா டிஃபனுக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.